ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க் மேரேஜ் கான்ட்ராக்டோட எபிசோட் 11. 2 வாரம் கழிச்சு இப்போ தான் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்மளுக்கு மிஸ் மின்னோட அசிஸ்டன்ட் தான் எல்லா வேலையும் பார்த்ததுன்னு தெரிய வந்திருக்கும். ஸோ ஹீரோ அந்த டைமில் மன்னிப்பு கேட்பாங்க. அவன் பெரிய பானை தூக்கி அடிக்க போவான். யார் மேலே அடித்தான்னு தெரியாது. ஸோ அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இவன் அடிக்கிறப்போ கரெக்டாக தாத்தா ஹீரோவோட தள்ளி விட்டுட்டு ஹீரோ மேலே இருக்க பாசத்தை அந்த அடியை இவர் வாங்கிடுவார். ஸோ தலையிலேருந்து ரத்தம் சொட்டே இருக்கார். ஸோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இப்போ ஹீரோக்கு இருக்கிற கோவத்தை அப்படியே கொண்டு போய் இங்கே மிஸ் என்னோட அசிஸ்டன்ட் மேலே தான் காட்டுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கழுத்து நெரிச்சிட்டு இருப்பான். அவனுமே என்னை கொன்று என்னை மன்னிச்சிடாதுன்னு சொல்லுவான். ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் ஓடி வந்திருப்பாங்களே. ஸோ இப்போ தான் வருவாங்க. வந்ததுமே ஹீரோவை கொஞ்சம் அமைதிப்படுத்துவாங்க. ஸோ ஹீரோவுமே அமைதி ஆயிடுவாங்க. இதுலேருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இங்கே ஆஃபீஸை காட்டாங்க. மீட்டிங் நடக்க போது போல் அப்போமெல்லாம் மிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இனிமேல் இந்த சேர்மன் பதவி யாருக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோவும் வந்துருந்தாங்க, டேமியனும் வந்துருந்தாங்க. மீட்டிங் அப்போது ஹீரோயினோட டிசைனில் பிராண்ட் ஓப்பன் பண்ணுறதா ஒரு ஸ்டோர் இருக்கலாம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டேமின் ஹீரோவை தான் நோட் பண்ணியிருப்பான். ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷனே கட்டம் ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி. ஸோ மீட்டிங் முடிஞ்சு வெளியே போனதுக்கப்புறம் டேமின் மட்டும் ஹீரோவை கூப்பிட்டு சொல்லுவான், நீ ஏதாவது கவலையில் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு வெளியே காட்டு, அதுக்குன்னு இப்படியே இருந்துடாதுன்னு சொல்லிட்டு கையில் ஒரு காஃபி கப்பை தூக்கி போட்டுட்டு போவான். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது கொஞ்சம் டேமின் ஹீரோவை நினச்சி கவலைப்படுத்த மாதிரி. அதே தான் செக்ரட்டரி ஹாங்கும் ஹீரோட்ட சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் தம்பி உங்களை நினச்சி கவலைப்படுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து அடுத்த சீனில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மேடம் ஆஃபீஸில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக மேடம் போய் பேசுவாங்க. இப்போ எப்படி இருக்குது தாத்தாக்குன்னு. பரவாயில்ல, நான் வரி இன்னும் எந்திக்கலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் உனக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு ஏதாட்டு வேணும்னா ஏதாட்டும் ஒன்று இழந்து ஆகணும், அதுதான் இயற்கையோட விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேறு எதுவும் நினச்சிட்டு இருக்கேன்னு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக ஹீரோயினுக்கு அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் வர சொல்லி கால் வரும். அங்கே போனால் அந்த குட்டி பையனோட அம்மா தான் சொல்லுவாங்க, என்னால் இங்கே தனியாக வர முடியாது, அதனால தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்தேன். தாத்தா எப்பவும் பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்காங்க, அவர் தலையில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கம்பெனியும் அவர் கூட இல்லை, அவங்க பையனும் இல்லை. ஆனாலும் அவர் ஃபேஸில் எப்பவும் அந்த ஸ்மைல் இருந்துட்டு தான் இருக்குது, மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தாத்தாவுக்கு கொஞ்சம் தலையில் அடிப்பட்டதுனால ப்ராப்ளம் ஆகிட்டு போல. ஸோ இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா ஹீரோ கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ யாருன்னு கூட தாத்தாக்கு தெரியல, எல்லாமே மறந்து போய் இருக்காரு. இப்போ சொல்கிறாரு, என்னோட பையன் என்னை மன்னிக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்ன பிரயோஜனம், அவன் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு விடுகதை சொன்னேன், அதை நீ கண்டுபிடி பார்ப்போம், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று தேவைப்படும், நாங்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது எனக்கு தெரியலையே நீங்களே சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லியிருந்தாப்புல. ஸோ இப்போ தாத்தா சொல்கிறாங்க, ஹாப்பினஸ் அதுக்கு ரொம்பவே கஷ்டம், நான் அதுக்காண்டி தான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு அழுகையாக வரும். ஸோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தெரியும், நல்லாவே தெரியும். உடனே இப்போ சொல்லுவாங்க, ஆனால் அஜிசி உங்களுக்காண்டி நான் ப்ரே பண்ணேன், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுலேருந்து அடுத்த சீனில் இல்லைனா ஹீரோயினும் நைட் டைம் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்காங்க, எப்படி அன்றைக்கி நைட்டு கரெக்டாக தாத்தாவோட வீட்டுக்கு வந்தோன்னே எப்படியும் நீங்கள் ஆல்ரெடி ஹேட் ஆகிட்டீங்க, ஸோ இன்னொரு தடவை அப்படி நடக்கக்கூடாதுன்னா வந்தேன், மன்னிக்காமல் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு நான் என் தாத்தாவை வெறுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன், அவர் எதுனாலும் பண்ணியிருந்தாலும் அவரோட பாசம் என் மேலே உண்மையாக தான் இருந்திருக்கு, ஸோ வேண்டாம், என் பக்கம் நீ இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் ஹீரோயின் கொஞ்சம் அழுகிறாங்க. ஸோ ஜோசன் போகலான்னு பிளானே போட்டாங்க போல். இதுலேருந்து அடுத்த சீனில் இங்கே ஹீரோயின் ரூமில் உட்காரப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பாக ஹீரோட்ட சொல்லணும் நான் போகிறத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பூவை கட்டுறாங்க. ஸோ எல்லா பூவும் வாடி லாஸ்ட் ஒரே ஒரு பூ மட்டும் வாடாமல் இருக்குது. ஸோ அந்த பூவும் வாடி விழுறப்போ மேபி ஹீரோயின் போயிடுவாங்க போல். இதுலேருந்து அடுத்த சீனில் மறுநாள் காலையில் டேமின் அந்த குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து இங்கே ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதோ கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னொடனே, ஆமாம் கொஞ்சமாட்ட பிரதர்ஸ் கூட டைம் இருக்கணும், அதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் டேமின் சொல்லுவான். அதுக்கு ஏன்டா இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ பழைய காங்கிட்டேவாக தான் திட்ட ஆரம்பிப்பான். சடனாக ஹீரோயின் வாயை மூடிட்டு, இன்னும் கொஞ்சம் விளாடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுவான். அந்த குட்டி பையன் என்னன்னா, நம்ம போகலாம், நம்ம இங்கே வந்தது அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம விளாடுவோம், இது எப்படி விளாடுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா விளாடுவாங்க. ஸோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இவங்க விளாடுறதை பார்த்துட்டு. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் ஓரளவுக்கு மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கூட. இதுலேருந்து அப்படியே நம்ம சாவலை தான் கட்டுறாங்க. சாவலை என்னென்னா மிஸ்டர் ஹாங் அந்த ரிங் போட்டுட்டு இருப்பாங்களா, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதை தான் வச்சு பார்த்துட்டு இருக்காப்புல. அதாவது அது பீர் கேனோட ஒரு மூடி தான். ஸோ அதை வச்சு ஹாப்பியாக இருக்காங்க ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே டான்ஸ் ஆட்டி இருக்கவோ தெரியாதனமா வீட்டுக்குள்ளேயே எங்கே போட்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் மிஸ்டர் ஹாங்கோட சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு ஒன்னே அழுதுகிட்டே சொல்லிட்டா, இப்படி ஹாங் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண ரிங்கு தொலைஞ்சிட்டோன்னே 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. நல்லா 2 பேரும் சேர்ந்து நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் குடிச்சு நல்லா போதையில் இருக்கிறப்ப தான் ஹாங் வராங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னொன்னே அங்கே சாவல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்லுவான், நான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண ரிங்கை தொலைச்சிட்டேன் அப்படி சொன்னேன். அது இங்கே பாரு, அது ஒரிஜினல் ரிங்கே கிடையாது சமரி, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ண, அப்படிலாம் இல்லையே, எனக்கு ஜோசன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பசங்க பேர சொல்லுவான். அந்த 4 பசங்க எனக்கு போட்டு
போட்டு விட்டதை விட இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவா. உடனே என்ன இதெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாயை பொத்த போவாங்க. அப்போ என்னன்னா அவளுக்கு வாமிட் வரும். இன்னொரு பக்கம் அவள் சிஸ்டரும் வாமிட் வருதுன்னு சொல்லி வருவா. ஸோ 2 கையும் அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்திக்கோ இந்த சீனை கண்டிப்பாக பாருங்கள், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து அடுத்த சீனில் நம்ம டேமினை தான் கட்டுறாங்க. ஸோ டேமின் வந்து இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோடனே ஹீரோயின் சொல்லுவான், நீ அடிக்கடி இங்கே வந்துட்டு போ, காங்டே எனக்கு பிடிச்சிருக்குனோடனே. அதுவும் சரி தான், அவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கான், நீ அவன் பக்கம் இருக்கிறதுனால எல்லா தேங்க்ஸும் உனக்கு தான் வந்து சேரும் சிஸ்டர் இல்லான்னு சொல்லுவான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை இப்போ தான் சொல்லுவான் சிஸ்டர் இல்லான்னு. ஸோ ஹீரோயின்மே உனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என் பக்கம் எல்லா டைமும் நீ இருந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா நான் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் இங்கே ஆஃபீஸை தான் காட்டுருவாங்க. ஸோ இப்போ ஆஃபீஸில் வந்து மிஸ் ஓவும் யோகானாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ தாத்தா இல்லாதனால அந்த சேர் உமானா மாற்ற போகிறது மிஸ் மின்னு தான் எல்லா டைரக்டரும் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பேசிகிட்டு இருக்கிறத நம்ம டீமின் கவனிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாட்ட தான் போய் பேசுவான். அடுத்த சேர்மன் நீங்கள் தான் போல், தாத்தா இல்லாதனால எல்லா டைரக்டரும் டிசைட் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த எஸ்கேஜ் கம்பெனி தான் உங்களுக்கு எல்லாமே சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த எஸ்கேஜ் கம்பெனிக்கு யார் முக்கியம்னு. தாத்தாக்கு இப்படி நடந்திருக்குன்னா அது கோயின்சிடன்ஸ் நினச்சிருக்கீங்களா, இல்லை அவர் செஞ்ச தப்பு தான் இப்படி வந்து நின்றுருக்கு. ஸோ அடுத்தது நீங்களாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கன்னொன்னே மிஸ் மின் எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன், நீனும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய்த்தாங்க. ஆனால் மிஸ் மின் ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இருந்து அப்படியே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. மீடமை மீட் பண்ணி அந்த டைரியை ரிட்டர்ன் கொடுக்காங்க. இந்த டைரியை நீங்களே வச்சுக்கோங்க, இதில் உள்ள கண்டென்ட் எதுவுமே மாறல. ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம உன்னை இழந்து தான் ஆகணும், அதனால் நான் வந்து இங்கேருந்து விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு ஒன்று வேணுங்கிறது வந்து ஹீரோ கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும். ஸோ அவங்க இங்கே இழக்க போகிறது என்னென்னா இந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கேருந்து போனால் தான் ஹீரோ உயிரோடு இருக்க முடியும், ஸோ நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொன்னோடனே மீடமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அடுத்த சனி இங்கே போர்டு மீட்டிங்கை தான் காட்டாங்க. ஸோ மீட்டிங்கில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக மிஸ் மின் இன்னும் வரல. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போ ஒரு டேரக்டர் வராங்க. வந்ததுமே மிஸ் மின் அவங்களோட பதவியிலிருந்து விலகிக்கிறதாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஷேரை வந்து விற்கிறதா இருந்தாலும் எதுனாலும் பொறுப்பாக பார்த்துக்கிட்ட சொல்லியிருக்கிறது ஹீரோ தான். அவங்க வந்து அடுத்த சேர்மனாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதும் ஹீரோ தான். உடனே ஹீரோக்குமே ஷாக்காக இருக்குது, ஏன் நம்மளுக்கும் ஷாக்கு தான், ஏன் கிட்டத்தட்ட இந்த 11 எபிசோடுமா சேர்மனாக மாறணும்னு சொல்லிட்டு தான் மிஸ் மின் இவ்வளோ போராட்டமும் பண்ணியிருப்பாங்க. ஸோ சடனாக எல்லாமே மாறிட்டு இதுக்கப்புறம் ஹீரோ என்ன நடந்துச்சு தெரியாமல் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் மிஸ் மின் வருவாங்க. ஸோ இப்போ கேட்பாங்க என்னாச்சு திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டுங்கண்ணே, எஸ்கேஜ் கம்பெனிக்கு எது முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும், ஸோ அந்த பெஸ்ட் எதுன்னு பார்த்து தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேனே. தேங்க்யூ, அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை வருஷமாக உங்கள் மேலே ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுட்டு இருந்ததுக்கு அப்படின்னு சொன்னேன். இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்காது, ஆனால் டேமினை மட்டும் கொஞ்சம் கேரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த சீன்லேயே எங்கள் ஹீரோயின் வந்து ஹீரோ அந்த கிரவுண்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் இங்கே வர சொல்லியிருக்கேன்னு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மேட்ருக்கு வந்துடுவாங்க. ஹீரோட்ட சொல்ல போகிறாங்க போல். ஸோ சென்மையை அங்கே வச்சுட்டு நான் ஜோசனில் இங்கே இருக்கப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நீ பெரிய பையனை ஒன்று போகிற, ஆனால் நீ தொலைச்சது அங்கே உனக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க. உனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணிட்டு தான் கேட்பாங்க. ஆமாம் கிடச்சிட்டு, நீங்கள் தான், உங்கள்கிட்ட எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, ஸோ நான் மறுபடியும் திரும்ப போகிறேன்னு சொன்னோன்னே. திரும்பியா விளாடாத என்கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாம் நான் போகிறேன், நான் போனால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே. ஹீரோ இல்லை போகக்கூடாது, நான் சொல்கிறதா நான் உன்னை கேட்க சொல்லியிருக்கேன், நீ தேவையில்லாதான் பண்ணாத, இந்த ஸ்டூபிட் ஹார்ட் நின்னாலும் பரவாயில்ல, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கண்ணில் அந்த வலியோட ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக போதான் போகிறேன், ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு. உடனே அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, ஸோ நான் இங்கேருந்து இறந்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே தான் இருக்கணும், ஸோ நீ எடுத்துருக்க முடியும், கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்தந்து கிளம்புவாங்க. ஹீரோயின் கூப்பிட்டானே, நான் இப்போதைக்கு உன்னை பார்த்து பேசுகிற நிலைமையில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கண் கலங்கி அந்த வலியோடு போவாங்க. எங்கே போகிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டாக்டரை தான் மீட் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு இந்த ஹார்ட்டை சரி பண்ணுங்கள், இந்த ஹார்ட்டை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உயிரோடு இருந்தால் மட்டும் போதும், வெறும் படுக்கையில் கிடந்தாலும் மட்டும் போதும், என் மூச்சு காற்று வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி அழுவாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு. ஸோ இதை எடுத்து அடுத்த சீனே ஹீரோயினும் சாவலும் தான் கட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து தெப்பிக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்காண்டி. ஸோ அந்த டைமும் கொஞ்சம் பேசலான்னு சொல்லிட்டு அப்போ போல் மேட்ரை வந்து சாவல்கிட்ட சொல்லிட்டாங்க போல், இப்படி ஜோசன் போகிறோன்னொன்னே. சாவலுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஆக்சுவலாக சாவலுமே மிஸ்டர் ஹாங்கை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ பயத்தில் கேட்கா, என்ன சொன்னீங்க, என்ன உண்மையா, நம்ம போதுக்கு வலி இருக்கா என்ன? ஆமாம் வலி இருக்குது, சென்மையாக வலி சொல்லிட்டாங்கன்னொன்னே அவளுக்கு பயமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ போல் ஹாங் போய் கேட்டேன், ஏன் என்னாச்சு இவ்வளோ சைலண்டாக இருக்க, எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு. உடனே மேட்ரை சொல்லிதா இப்படி ரிட்டன் ஜோசன் போகிறோன்னொடனே. போறியா, என்னை விட்டு போறியான்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப கதறி அழுவாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட அவங்களோட ஃபீலிங்கை வந்து சைலண்டாக தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சதும் 2 பேரும் அவ்வளோ கதறி அழுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்னசென்ஸான லவ் உங்களோடது. அடுத்த சீன்லேயே எங்கள்
ஹீரோ வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோயின் சாப்பிட வாங்கன்னு சொன்னோன்னே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, என்னை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே கோவத்தில் போய் கையை பிடிச்சி விட்டுட்டு, எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணுன்னே புரிய மாட்டுது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியும், எனக்கு மட்டும் எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், இந்த வழியில் தான் உங்களை நான் சேவ் பண்ண முடியும், இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, எப்போ அந்த பூ வாடிக்கையில் தான் நான் திரும்ப போக வேண்டிய டைம் வந்துடும், ஸோ இந்த டைம்லாம் எனக்கு ரொம்பவே ப்ரீசியஸ் ஆனது, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது அப்படியே கட் பண்ணி இங்கே மிஸ் மீன் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை தான் பார்க்க போயிருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. ஸோ மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீ என் பின்னாடி இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்க, மேபி உன்னோட ஆசையை வச்சு நானும் அதை வச்சு எல்லா ரிவெஞ்சும் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ காங்தாத்தோட சுச்சுவேஷனும் சரியில்லை, உன்னோட குழந்தைக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் ஆனதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி இருந்த வில்லி கேரக்டரை அப்படியே நல்லவங்க மாதிரியே காமிச்சிட்டாங்க மிஸ் மின்னை. அது மட்டும் இல்லாமல் இப்படி நீ ஆனதுக்கு நானும் ஒரு ரீசன்ஸாக நான் அதுக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான், இல்லை வேண்டாம், அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், நீங்கள் அவங்கள பாதுகாக்க வேண்டியது இருக்குது, ஸோ இதெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்ததும் நைட் டைம் போல் டேமின் தான் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காண்டி போகிறான். ஸோ சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்களா, என் விசாரணைக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு பயமாக இருக்குது, ஸோ நானும் உங்கள் கூட வருவேன்னு சொல்லுவான். இல்லை பரவாயில்ல, எனக்கு லாயர் இருக்காங்கன்னு, நீங்கள் சொல்கிற எந்த பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த டைம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, உன்னை ஏன் பெத்தன்னு சொல்லி கேட்டலாம், அன்றைக்கி நான் உங்கள் அப்பா இறந்ததுமே நானும் இறந்து போகலான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, என் வயிற்றில் நீ இருந்த, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் உன்னை சொல்கிறேன், எப்பவும் நான் உனக்கு அம்மாவாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு அதாட்டு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கில் தான் சொல்லிட்டு போவான். அதாவது கோவத்துலலாம் சொல்ல மாட்டான், அவங்களுமே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மிஸ் மீனும். ஸோ இதுலேருந்து அடுத்த சைட்லாம் ஹீரோ ஹீரோயினும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்களா அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் இருந்து தான். அப்போ சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து வரப்போ நான் உன்னை பைத்தியம்னு நினச்சேன், ஆனால் இப்போ இந்த செகண்ட் நான் தான் பைத்தியம் மாதிரி இருக்கேன், ஏன்னா உன்னை நான் ரிட்டன் அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஹீரோயின் சொன்னதை ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அந்த பூ ஆடுறதுக்குன்னே 2 வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம 2 பேரும் லவ் பண்ண வேண்டிய டைம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து மறுநாள் காலையில் சாவலையும் மிஸ்டர் ஹாங்கையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளே என்ன பயம்னா, எங்கள் ஜோசனை பற்றி போகிற பற்றி தான் ஏதோ கேட்க போகிறாங்க, பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹீரோயின் வந்து சாவலுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி முன்னாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் 2023 இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி எல்லா ஐடி ப்ரூஃபும் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்ட உடனே என் கூட வர வேணா, நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அவங்க கூட வரக்கூடாது, அவள் இங்கே தான் இருக்க போகிறாளா என்ன அப்படின்னோடனே, ஆமாம் ஏன்னா மிஸ்டர் ஹாங் இங்கே தானே இருக்காங்க, அப்புறம் நீயும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி சாவலோட ஃபேட் வந்து மிஸ்டர் ஹாங் கூட வாழ்கிறது தான் போல். ஆனால் சாவல் என்னென்னா, இல்லை நானும் உங்கள் கூட வாரேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும் நீ வெறும் வாய் வார்த்தையில் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஹீரோ ஹீரோயினும் அவங்க இந்த 2 வாரத்தை அவங்களுக்குள்ளே நாளாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸாக போய் சுற்றி பார்க்க ஆரம்பிக்காங்க. ஸோ இதே டைமில் இங்கே சாவலையும் மிஸ்டர் ஹாங்கையும் பார்த்தா, ஸ்டார்டிங் எப்படி ஹீரோயின் வந்த உடனே 2023 ஏத்தாப்பில் ஹீரோயினுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு நம்ம மிஸ்டர் ஹாங்கு. ஸோ அதே மாதிரி இப்போ சாவலுக்கு ஒரு புக்கே ரெடி பண்ணியிருக்காங்க. புக்கோட டைட்டிலே டைம் ட்ராவலிங் சாவல்னு இருக்கும். ஸோ அந்த புக்கு எது ரிலேட்டட்னா சாவலை பற்றி ஒரு ஸ்டோரியே எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவள் எங்கே பிறந்தா எங்கேருந்து வளர்ந்தான்னு சொல்லி அவளை பற்றி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் எங்கள் மிஸ்டர் ஹாங் சொல்லி கொடுக்க போவாப்பில். ஸோ இவளுக்கு அவ்வளோ பெரிய புக்கை படிக்கணுமானோடனே நான் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி தவிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். அவனை உடனே ஹாங் நிப்பாட்டிட்டு முடியாது வா படிக்கவா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சாவலுக்கு படிக்கிறதுனாலே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி க்யூட் ரியாக்ஷன் பேரில் ஏதோ ஒன்று பண்ணுவாள். ஆனால் அதுக்கெலாம் நம்ம மிஸ்டர் ஹாங் பயங்கர மாதிரி கிடையாது. முடியாது சாவல் வந்து படி அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி படிக்க வைப்பாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஏதோ பீச் பக்கம் இருந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ, நான் இங்கே உங்களை தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, ஏன்னா இப்போ உங்களுக்குன்னு நிறைய மெமரிஸ் இருக்குது, அதுவும் இல்லாமலாம் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னொடனே நீ என் கூட இல்லாததுனாலும் எனக்கு ஓகே அப்படி தானே, நான் இல்லைன்னு யார் சொன்னால், எப்பவும் உங்கள் ஹார்ட்டில் இருந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஸோ நான் ஏதாட்டு நல்ல பொண்ணை பார்த்து டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின்மே அதுவும் நல்லதான், நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பேர்வாப்பில். ஆனால் இது வெறும் வாய் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக நின்று அந்த நிலாவே பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோ போய் என்னன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, எனக்கு இல்லாததுக்கு எதுவும் கேட்டானா எனக்கு நடக்காதோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு வேணுங்கிறது கண்டிப்பாக நடக்கணும், அதுக்காண்டி ப்ரே பண்ணுறேன்னு ஹீரோ சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் கேட்பாங்க, அப்போ மட்டும் சொன்னீங்க இன்னொரு பொண்ணை போய் நான் டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீயும் ஓகேன்னு தானே சொன்னேன், இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ சொல்லி நான் இன்னொரு பொண்ணை டேட் பண்ணால் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். கூடாது, எப்பவும் நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோ வந்து ஒரு செயின் வாங்கி ஹீரோயின் கழுத்தில் போடுவாங்க. இது வந்து வெக்கேஷன் ட்ரிப் அவங்க போனப்போவே ஹீரோ வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ பிரச்சனைனால கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் கழுத்தில் அது போட்டு விட்டோடனே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு
விடுவாங்க. ஸோ இதோட இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனிங் ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட அந்த டிசைனர் கிளாத் அந்த பிராண்ட் ஓப்பன் ஆகிறதுனால ஹீரோயினை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ் ஓ வந்து ஹீரோயினை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க, அவங்க டிசைனர் கிளாத் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட்டே பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சோடனே ஹீரோயின் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ போய் கையை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியான்னு கேட்பாங்க. பரவாயில்ல 200 வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன், அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போவாங்க. மறுநாள் காலையில் சாவலை தான் மீட் பண்ணுவாங்க. இப்போ சாவலுக்கு வந்து அந்த ரெசிடென்ட் ஐடி கொடுத்துட்டாங்க போல். ஸோ அதில் வந்து பார்க் சாவல்னு வச்சுருப்பா. ஸோ ஹீரோயினோட அந்த ஃபேமிலி நேமை தான் வச்சுருப்பா. நான் இதை வச்சுருக்கிறது உங்களுக்கு ஓகே தானேன்னு கேட்ட உடனே ஹீரோயின்மே நீ கண்டிப்பாக வச்சுக்கிடலாம், நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ இப்போ வந்து சாவலுக்காக மேரேஜுக்குன்னு ஒரு ட்ரெஸ் செஞ்சுருக்காங்க ஹீரோயின். நீ மிஸ்டர் ஹாங்கை மேரேஜ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்காங்க. கண்டிப்பான்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு தலை வாரி விட்டுட்டு இருப்பா சாவல். ஸோ இவ்வளோ நேரம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பா. இப்போ கதடி அழ ஆரம்பிச்சிருவான். நம்ம 2 பேரும் போகவே வேண்டாம், இங்கேயே இருப்போம், என் கூடயே இங்கே இருக்குங்க, நீங்கள் போக வேண்டாம்னு சொன்ன உடனே ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு எனக்காண்டி நீ பண்ணது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. ஸோ இதுலேருந்து அடுத்த சைடில் ஹீரோயினும் எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டிலேயே தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒன்றா சாப்பிடுறது, டிவி பார்க்குறது, ஒன்றா ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த டேவை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஹீரோ கேட்பாங்க, நீ வருத்தப்பட மாட்டியா இங்கே இருந்து போகிறதுக்கு அப்படின்னு. மாட்டேன், உங்களுக்காண்டி தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு வருத்தம் கிடையாது, ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குது உன்னை என் கூடயே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வேகத்தில் சீக்கிரமாக என்கிட்ட வந்துடணும், திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் உடனே அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்களா, ஒரு வேளைக்கு நீ என்ன மறந்துட்டா நானும் அதை செய்வேன், அது கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த செகண்டு 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கிஸ்ஸோடு மட்டும் முடியாமல் அந்த நைட் அவங்களுக்கு ஒரு பேஷனட் நைட்டாக போகுது. ஸோ இப்போ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் வருது, என்னோடய டைம் இங்கே வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிட்டு, ஆனால் நான் இங்கே வந்து பொண்ணாக வந்து எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, ஸோ இந்த ஒரு மெமரிஸ் மட்டும் போதும், உங்களை எப்போவுமே என் கூடயே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த செகண்டில் லாஸ்ட்டாக அந்த பூவும் வாடி கீழே விழுது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோயினை அந்த கிணத்துல தூக்கி போடுறப்போ அந்த வாட்ச் கீழே நின்றுருக்கும். ஸோ அந்த உடஞ்சி அந்த வாட்ச் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த வாட்ச் ரிவல்ஸில் ஓடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சேஃபில் இருந்த அந்த நிலா இப்போ அப்படியே மறைஞ்சு போகுது. அப்படியே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து ஜோசன் வந்துட்டாங்க, கண் முழிச்சு சுற்றி பார்க்காங்க எங்கே இருக்கோன்னே. ஸோ ஜோசன் வந்துட்டுன்னு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஓப்பன் பண்ணிவிட்டு வராங்க டோரை. ஸோ பார்த்த உடனே அலறாங்க, எதுக்கு அழுற அப்படின்னு சொன்னேன். நான் கண் முழிக்கிறப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னை வெறுக்கிறன்னு மட்டும் சொல்லிடாதான் உன்னை கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன புது ட்விஸ்ட்னா, இப்போ ஹீரோயினுக்கு வந்து இன்னும் 10 நாளில் மேரேஜ் இருக்கான், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் எப்போ வந்திருக்காங்கன்னா மேரேஜுக்கு 10 நாள் முன்னாடி வந்திருக்காங்க. சரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போவேன். அம்மா சாவல் என்னான்னு சொல்லி கேட்காங்க. சாவல்லாம் யார், தூக்கத்தில் எதையும் கண்டுட்டு இங்கே வந்து உளறிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு புரியுது சாவலை பற்றி எந்த மெமரிஸும் யாருக்குமே இல்லைன்னு. ஆனால் இப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ போட்டுவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் அந்த செயினை பிடிச்சி அழுவாங்க. அது மட்டும் அவங்க கழுத்தில் கிடக்கும். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இதுலேருந்து அடைச்சதுலேயே பாஸ்டில் இந்த ஹீரோவுக்கு வில்லில் ஒரு அம்பு விட்டு சொல்லுவாங்க, கரெக்டாக 8 மணிக்கு இந்த பிரிட்ஜ் பக்கம் வாங்க, கண்டிப்பான முக்கியமான ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் கரெக்டாக அந்த பிரிட்ஜில் வெயிட் பண்ணிட்டுருப்போ ஹீரோவும் வருவாப்பில். எப்படின்னா அந்த ஜோசன்ஸ் கேட்டப்பில் இன்னும் பாஸ்டில் இந்த ஹீரோ வச்சு. ஸோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சடனாக 2023 இருந்த ஹீரோ தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ வந்ததும் ஹீரோயின் மேட்டர் சொல்லிடுவாங்க. என்னென்னா ஃபாஸ்ட்டில் தெரியும் ஹீரோயின் மேரேஜ் அன்றைக்கி ஹீரோவுக்கு வந்து மூலிகை கசாயம்னு பேரில் அதில் பாய்சனை கலக்கி கொடுத்து ஹீரோவே கொண்டிருப்பாங்க. ஸோ இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் மூலிகை கசாயம் டெய்லியும் குடிக்கிங்களா, உங்கள் சித்தி தருது அதை குடிக்காதுங்க, அதில் பாய்சன் இருக்கணுன்னே ஹீரோவை ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்க. உடனே உண்மை தான் நான் சொல்லுதேன், நீங்கள் வேணால் அதில் சில்வரை போட்டு பாருங்க, அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதில் பாய்சன் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹீரோ இங்கே வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக அவங்க சித்தி அந்த மூலிகை கசாயத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு, சும்மா வெளியே தான் போயிருந்தேன் காற்று வாங்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. சரி மூலிகை கசாயத்தை குடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோ அதை கையில் வச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சில்வரை உள்ளே போடவா வேணாம்னு. ஸோ இந்த ஷார்ட்டை அப்படியே கட் பண்ணி மறுநாள் மேரேஜை தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதே மெத்தடில் தான் இப்போவும் மேரேஜ் நடக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீனாக காட்டாமல் அப்படியே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் நைட்டை தான் காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ கேட்காங்க, எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா எந்த ரீசன்காண்டி என்னை மேரேஜ் பண்ணீங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னோடனே இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். சடனாக ஹீரோவுக்கு என்னன்னா
ஹார்ட்டில் பெயின் வருது மட்டும் இல்லாமல் பிளட்டாக வாமிட் பண்ணுறாப்புல. ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நடக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஹீரோ அப்படியே ஹீரோயின் மடியில் விழுறாங்க. ஹீரோயின் கேட்காங்க, நான் கொடுத்த மெடிசனை சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவலையில் கேட்கையும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க, கையை அப்படியே கீழே போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி ஹீரோ இறந்தாப்புலோ அதே மாதிரி தான் இங்கே இறந்த மாதிரியும் காட்டுறாங்க. ஹீரோயின் புலம்புறாங்க, ஏன் எதுலாம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாம் சரியாக தானே பண்ணேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படியே மடியில் விழுந்து இறந்துற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிக்காங்க. ஸோ ஃபுல்லாக என்னன்னு தெரியல, இறந்துட்டாங்களா என்னையான்னு. ஸோ இனி வர லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.